நிறைய தானம் பண்ணணும். கிரகண காலத்தில் பண்ணக்கூடிய தானத்துக்கு அபரிமிதமான பலன். ₹1 தானம் பண்ணால் கோடி ரூபாய் தானம் பண்ண பலன் கிடைக்கிறது. கட்டாயம் எல்லாரும் தானம் பண்ணணும். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவா கிரகண புண்ணிய கால தர்ப்பணம். சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால சுமார் 12 மணிக்கு மேலே 12:15 மேலே தர்ப்பணத்தை பண்ணலாம். பண்ணினா விசேஷம். புண்ணியகால தர்ப்பணம், பித்திரு தர்ப்பணம் கட்டாயம் பண்ணணும். பண்ணிவிட்டு தானங்கள் பண்ணணும். கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறதோ அதை அனுசரித்து சில நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கிரகண தோஷமானது ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தத் பிரகாரமாக வாக்கிய கணிதப்படி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்கள். திருக்கணிதப்படி சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் ஜனித்தவா இந்த நட்சத்திரக்கார எல்லாரும் கிரகண தோஷ சாந்தியை பண்ணிக்கணும். அதாவது நாம் வைதிக ஸ்ரீயில் போட்டிருக்கோம். கிரகண தோஷ சாந்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி தானம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி தானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வைதிக ஸ்ரீயில் விரிவாக போட்டிருக்கோம். கிரகண தோஷ பரிகார ஸ்லோகம். இந்திரோ நலோ தண்டதரஷ்ட ரிக்ஷா பாஷாயுதோ வாயுகுபேர ஈஷாக குர்வந்து சர்வே மம ஜன்மர்க்ஷ ராசிஸ்த சந்திரகிரக தோஷ சாந்திம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு பேப்பர்லையோ துணியிலையோ அல்லது பண ஓலையிலையோ எழுதி இந்த ஸ்லோகத்தை எழுதி கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தங்கள் சரீரத்தில் படுற மாதிரி இந்த நட்சத்திரக்காரெல்லாம் வச்சுக்கணும். வச்சுன்னு ஸ்லோகத்தை ஜபம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவா தானங்கள் பண்ணணும். தானங்கள் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் அவசியம் தானம் பண்ணணும். இந்த நட்சத்திரக்காராக தான் பண்ணணும்னு இல்லை, அத்தனை பேரும் அத்தனை மனுஷாலும் கிரகண புண்ணிய காலத்தில் கட்டாயம் தானம் பண்ணியே ஆகணும். பண்ணாமல் இருக்கக்கூடாது. தானம் பண்ணினா மகா